போற்றும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை. உன்னதரும் உயர்ந்தவரும் சிறந்தவரும் பரிசுத்தரும் பரிகாரியும் படைத்தவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியாருடைய தயவு இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பல மடங்கு பெருகுவதாக. இம்மட்டும் நம்மை நடத்தின சர்வ வல்லமையுள்ள தேவன் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் நம்மை நடத்தி தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த காலை நேரத்திலும் நாம் பாடல்களை பாடி தேவனுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் ஆராதிக்கிற தேவன் நம் அருகில் இருக்கிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் ஒரு அருகில் இருக்கிற தேவன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம் அருகில் இருக்கிற தேவனை நாம் பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய திருநாமம் உயர்ந்திருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதுமே வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்ததைப் போல நம்முடைய காரியமும் நிச்சயமாய் ஜெயமாகவே இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. உற்சாகமாய் பாடி தேவனுடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். ஆமென், ஆமென். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஹோசனா பாடிடுவேன், நான் ஹோசனா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். ஓ, பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, நான் சுகமானேன் சுகமானேன், நான் சுகமானேன் சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீ நீந்திய சிருஷ்டிகரே, சகலமும் படைத்த என் தேவா, நீ நீந்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தீ, என்றும் உம்மோடு வாழ உம்மை எமக்காய் தெரிந்தெடுத்தீ. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தகப்பனே, உங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். கண்ணீர்
வியாதிகள் மறையட்டும், கடன்கள் மறையட்டும், கஷ்டங்கள் மறையட்டும், போராட்டங்கள் மறையட்டும், அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கட்டும், புது வழிகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ஆமென் ஆமென். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். நம் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். இயேசு கண்ணீர் துடைக்கிறார், இயேசு கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். நம் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். இயேசு தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். இயேசு தப்பிச் செல்ல வழி செய்வார். இயேசு தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். ஆமென் கலங்கிடவே வேண்டாம், ஆமென். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென் ஆமென். ஹalleluya, ஹalleluya. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆரோயர் அன்பரே, அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆரோயர் அன்பரே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே, அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே. ஆவியில் ஜெபித்திட தினம் என் மேல் வாருமே, ஆவியில் ஜெபித்திட தினம் என் மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆரோயர் அன்பரே. ஆமென் ஆமென். அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆரோயர் அன்பரே. ரகசியம் பேசிட கிருபை தாருமே, ஓ ரகசியம் பேசிட கிருபை தாருமே. சத்திய ஆவியா என் மேல் வாருமே, சத்திய ஆவியா என் மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆரோயர் அன்பரே.
அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே தேசத்தை கலக்கிட திடனை தாருமே தேசத்தை கலக்கிட திடனை தாருமே திறப்பிலே நின்றிட தேவபலனாய் வாருமே திறப்பிலே நின்றிட தேவபலனாய் வாருமே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே பரிந்து பேசிட பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே பரிசு பேசிட ஆத்மபாரம் தாருமே பரிசுத்தமாகிட தினமென்மேல் வாருமே பரிசுத்தமாகிட தினமென்மேல் வாருமே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே ஆமென் ஆமென் அபிஷேகநாதா அனல் மூட்டும் அனல் ஒவ்வொரு அபிஷேகம் ஆண்டவரே வரங்கள் வல்லமைகளாலே நிரப்பும் புதிய அபிஷேகத்தால் நிரப்பும் புதிய கிருபை இறங்கட்டும் புதிய கிருபை இறங்கட்டும் அன்பரே சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே சாட்சியாய் வாழ்ந்திட என்மேல் வாருமே சாட்சியாய் வாழ்ந்திட தினமென்மேல் வாருமே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு ரத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார் ஜெபிப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு ரத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் எனக்கே நீ சொந்தம் என்றார் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு ரத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு ரத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர்
கர்த்தர் செய்த நன்மைகளை களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். வாளாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாளாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாளாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. எல்லா சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளோ, சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுவே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. தேவ அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரை, எங்கே பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவ, சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவ, சாவெனக்கு ஆதாயமே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே.
ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைத்திடுவே அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே தேவ அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே ஹalleluya 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 ஓ ஹalleluya 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 ஓ ஹalleluya நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே 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 ஹalleluya ஹalleluya பரிசுத்த பிதாவே, ஆராதனையின் பொழுது மகிமை அடைந்தீரே, உமக்கே கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உடைய திருநாமம் உயர்ந்திருக்கட்டும். தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எந்த இடத்திலும் எங்களோடு கூட இணைந்து பாடலை பாடி ஆராதித்து ஜெபித்து என்னுடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாம் இப்போது 95ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் மேன்மையான காரியங்களை செய்வார். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். கர்த்தரோ மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களேயாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட பேசுவதற்கு தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தபோது விண்ணப்பத்தை கேட்கிறவர் என்ற தலைப்பில் கர்த்தர் வார்த்தைகளை தந்தார் உங்களோடு கூட பேசுவதற்கு. அந்த வார்த்தைகளை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்து ஒரு சரணத்தை பாடி தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5வது வசனம்.
நீ போய் எசேக்கியாவை நோக்கி, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். எசேக்கியாவே, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். ஆமென். உன் நாட்களோட 15 வருடங்களை நான் கூட்டித் தருவேன். ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறவர். வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவருக்கு ஒரு பெயரை வைத்தார், ஜெபத்தை கேட்கிறவரே என்று. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65:2, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 66 கடைசி வசனத்தை பாருங்கள், என் ஜெபத்தை தள்ளாதவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 138:3 பாருங்கள், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினார், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா 33 3 வசனத்தை பாருங்கள், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். சங்கீதம் 50:15 வாசித்து பாருங்கள், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். உங்களுடைய ஜெபத்தையும் உங்கள் விண்ணப்பத்தையும் கேட்பார். எங்கு எசேக்கியா சோறு பக்கமாய் திரும்பி இப்போது அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். பாருங்கள், எசேக்கியா சோறு பக்கமாய் திரும்பி ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆனால் தீர்க்கதரிசி அரண்மனை முற்றத்தை தாண்டுவதற்கு முன்பதாகவே திரும்ப பதில் உடனே வருகிறது, நான் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டேன், 15 வருடத்தை கூட்டி கொடுத்திருக்கிறேன் என்று. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு உடனே பதில் கொடுப்பதற்கு நம் தேவன் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா கிருபை தாரும் என்று பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே, சோராமல் ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே, எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
விண்ணப்பத்தை கேட்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் எசேக்கியா சோர்வக்கமாய் திரும்பி ஜெபிக்கிறார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று. ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர் தீர்க்கனை பார்த்து சொல்கிறார், எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், 15 வருடங்களை கூட்டி கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அற்புதத்தை செய்த அதே ஆண்டவர் இன்னும் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார். அது மட்டுமல்ல, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10 முதல் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? 10, 11, 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அன்னாள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது, அன்னாள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இங்கு அவள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அங்கு எசேக்கியா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் அங்க பார்த்தோம். இங்கு பாருங்கள், இங்கு அன்னாள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். அதுக்கு என்ன பதில் வருகிறது பாருங்கள். சேனையின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணி விண்ணப்பம் பண்ணினாள். அவள் பொருத்தனை பண்ணி விண்ணப்பம் பண்ணினாள். ஆமென். பொருத்தனை பண்ணி விண்ணப்பம் பண்ணுவது சிறந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவள் பொருத்தனை பண்ணினாள். பாருங்கள், பொருத்தனை பண்ணி விண்ணப்பம் பண்ணினாள். அதற்கு கர்த்தர் உடனே பதில் கொடுத்தார். 18ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏனென்றால் 12வது வசனத்திலும் 15வது வசனத்திலும் அன்னாள் மனம் கசந்து அழுதாள். அன்னாள் மனம் கசந்து அழுதாள். அவள் புலம்பினாள், அழுது புலம்பினாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து, பிள்ளைகளின் காரியத்தை நினைத்து, குடும்பத்தின் காரியத்தை நினைத்து, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் அதை நினைத்து ஏதோ அவமானமாக இருக்கிறது என்று சொல்லி நினைத்து புலம்பி ஒப்பாரி வைத்து ஓலமிட்டு கொண்டிருக்கலாம். உன் ஜெபத்தை கேட்கிற தேவன் உன் அருகில் இருக்கிறார். அன்னாள் அழுது புலம்பி கண்ணீரோடு பொருத்தனை பண்ணி ஜெபித்த பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவள் விண்ணப்பத்தை கேட்டு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். பாருங்கள், 20வது வசனத்தை வாசியுங்கள். 20வது வசனம் 1 சாமுவேல். சில நாள் சென்ற பின்பு, பல நாள் சென்ற பின்பு அல்ல, சில நாட்கள் சென்ற பின்பு, அங்கு எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறார். அரண்மனை முற்றத்தை தீர்க்கன் தாண்டுவதற்கு முன்பதாகவே பதில் வருகிறது. இங்கு அன்னாள் ஜெபித்து சில நாட்களுக்குள்ள ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். சில நாட்கள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அவள் கர்த்தரிடத்தில் கேட்டாள். ஆமே, நாம் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும், பலவிதமான பாடுகள் வரும், அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும், துக்கங்கள் வரும், கைவிடப்பட்ட நிலைமைகள் வரும், தனிமை உணர்வு, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில வருகிற பொழுது நம் மனதில் ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் என் அருகில் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாள். அது மட்டுமல்ல, அவளுக்கு இன்னும் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து அவளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு மகிமையான காரியங்களை கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஆமேன். அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம். விண்ணப்பத்தை கேட்டு அற்புதங்களை செய்யும். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆமென். உம்மால் குழந்தை பாக்கியம் இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, எங்கள் வாழ்க்கையிலே
மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 12 முதல் வாசிக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 12 முதல் உள்ள வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இயேசு ராஜா ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது, இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது, குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் இயேசு ராஜாவுக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று இயேசு ராஜாவே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு விண்ணப்பம் பண்ணினார்கள். சத்தமிட்டு அவர்கள் விண்ணப்பம் பண்ணினார்கள். 10 குஷ்டரோகிகள் சத்தமிட்டு விண்ணப்பம் பண்ணினார்கள். அவர்களை அவர் பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். பாருங்க, போகையில் சுத்தமானார்கள். அந்த நாளில் சுத்தமாகல, போகும்போதே விசுவாசித்து போகும்போதே என் விண்ணப்பத்தை தேவன் கேட்டார், என் விண்ணப்பத்துக்கு தேவன் பதிலளித்தார் என்று அவர்கள் நம்பி, அந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து புறப்பட்டு போகும்போது அந்த வார்த்தையை அவன் நம்பி போனான். யோவான் 4ஆம் அதிகாரம் 50ஆவது வசனம் சொல்லுகிறது, நம்பி போன உடனே அற்புதம் நடக்கிறது. எசேக்கியா ராஜாவுக்கு அங்கு பார்க்கிறோம், அங்கு அரண்மனை முற்றத்தை தீர்க்கன் தாண்டுவதற்கு முன்பு பதில் வருகிறது. அந்நாள் சில நாள்களுக்குள்ளே கற்பகுதியாகி குழந்தையை பெற்றெடுத்து அவளுக்கு சாமுவேல் என்று பெயரிடுகிறாள். இங்கு அந்த வார்த்தையை நம்பி புறப்பட்டு போகும்போதே அவளுக்கு சுகம் உண்டாகிறது என்பதை பார்க்கிறோம். நம் ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். உடனே மறு உத்தரவு கொடுத்து அற்புதங்களை செய்கிற ஆண்டவரை நாம் பக்கத்தில் வைத்திருக்கிறோம். அவரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம். அந்நாளை போல நீங்களும் குழந்தை பாக்கியத்துக்காய் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஒரு விண்ணப்பத்தை கர்த்தர் நிச்சயமாய் கேட்பார். எசேக்கியா ராஜாவை போல மருத்துவரால் கைவிடப்பட்டு மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, சில நாள் இருப்பார், ஏதாவது அவர் கேட்கறதெல்லாம் கொடுங்க, ஆசைப்படுவதெல்லாம் கொடுங்கன்னு மருத்துவமனையினால் மருந்துகளால் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் மரண நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். தேவன் அற்புதத்தை செய்வார். தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் ஆயுள் நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுப்பார். நிச்சயமாய் உங்கள் ஆயுள் நாட்களை கூட்டி கொடுத்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்நாளை போல நீ கற்பந்தரிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. வயது சென்று விட்டது என்று சொல்லி பலரால் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் செய்வதற்கு என் தேவனால் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. காற்றையும் கடலையும் அதற்றினவர், கடல் மேல் நடந்தவர் நம் அருகில் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அது மட்டுமல்ல, 10 குஷ்டரோகிகள் தூரத்தில் நின்று பணிவோடு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், உங்கள் ஆசாரியருக்கு உங்களை காண்பீர்கள் என்று. அதை நம்பி புறப்பட்டு போகும்போதே அற்புதம் நடந்தது. அதே போல் உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கும். இந்த நாள் முடிவதற்குள்ளதாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஜெப ஆராதனை முடிவதற்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். அற்புதமான செய்தியை கேள்விப்படுவீர்கள். அது தேவனால் உண்டாகும். அது கர்த்தரால் உண்டாகும். சர்வ வல்லமையுள்ள தேவனால் உண்டாகும். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் ஒரு அற்புதமான காரியத்தை செய்வார். நாம் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயம் அற்புதமான காரியங்களை நிச்சயம் செய்து நாமத்தை மைமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, அவரை நோக்கி பார்ப்போம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், இயேசுவே நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம்,
என்னை மறக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை அசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, அன்றைக்கு இசைக்க சோர்வக்கமாய் திரும்பி ஜெபித்த போது தீர்க்கதரிசி அரண்மனை முற்றத்தை தாண்டுவதற்கு முன்பதாகவே 15 வருடங்களை கூட்டி கொடுத்தேன், விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி பதிலெடுத்ததை போல விண்ணப்பத்திற்கு பதில் உடனே வரும்படியாக ஜெபிக்கிறோம். அந்நாள் ஜெபித்து சில நாட்களுக்குள் அவள் கற்பம் தரித்து குழந்தையை பெற்றெடுத்ததை போல இந்த விண்ணப்பம் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் உடனே நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த குஷ்டரோகிகள் இந்த வார்த்தைகளை நம்பி புறப்பட்டு போகும்போதே அற்புதம் நடந்ததை போல இப்படி வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இவருடைய வாழ்க்கையெல்லாம் அற்புதங்களை செய்தீரே ஆண்டவரே. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும் அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று நீ சொன்னீரே. மறு உத்தரவு கொடுமப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும். விண்ணப்பங்களை கேட்டு மறு உத்தரவு கொடுத்து கண்ணீரை துடைத்து துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜெப குறிப்பை பதிவு செய்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். இவளுக்கெல்லாம் அற்புதங்களை செய்த தேவன் இந்த பிள்ளைகளுக்கும் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீ சொல்ல ஆகும், நீ கட்டட நிற்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர். நீ சொல்ல ஆகும் அப்பா. ஒரு அற்புதங்களை செய்து துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. டாக்டரால் கைவிடப்பட்டிருக்கலாம், அவள் சில நாட்கள் மட்டும்தான் இவர் உயிரோடு இருப்பார். ஆமீன் என்று மருத்துவமனையை விட்டு வீட்டுக்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி மருத்துவமனையை விட்டு ஆண்டவரை வீட்டுக்கு கொண்டு வந்த ஒரு சூழ்நிலையில் மரண நாளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற அவருக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மருந்துகள் கைவிடலாம், மாத்திரைகள் கைவிடலாம், மருத்துவங்கள் கைவிடலாம், ஆனால் கைவிடாத ஒருவர் இருக்கிறீர். நீரே ஒரு அற்புதத்தை செய்து ஆயுள் நாளை கூட்டி கொடுத்து திருநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் கரைந்து போவதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில். பொல்லோவியின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். வியாதியின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். வியாதியின் கிரியைகள் வேரோடு பட்டு போவதாக, வேரோடு அழிந்து போவதாக, வேரோடு பட்டு போவதாக. கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற பொருளாதார பிசாசின் கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு போகட்டும். கட்டிகள் கரையட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும் அப்பா. இம்மட்டும் காத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே சாட்சியாய் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அறுவை சிகிச்சைக்காய் காத்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். அறுவை சிகிச்சை இல்லாமலே பரிபூர்ணமான சுகத்தை கர்த்தர் கொடுத்து அற்புதத்தை செய்து நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பனே, பிரசவத்திற்காக காத்திருக்கிற அன்பு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சுகமான பிரசவத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, பல நாட்களாய் கடன் பிரச்சனைக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காய், தொழில் அதிபர்களுக்காய் ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனைகள் தீரட்டும், புது வழிகள் திறக்கட்டும், அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரங்களப்பா. ஒவ்வொரு ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்த போகிற கிருபைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. நாடாளும் தலைவர்களை நாள்தோறும் பாதுகாத்து ஞானத்தால் நிரப்ப வேண்டும். நாடாளும் தலைவர்களை நாள்தோறும் பாதுகாத்து ஞானத்தால் நிரப்ப வேண்டும். ஜெபம் கேளும், ஜெபம் கேளும்,
பதில் தாரோ அதிசயம் செய்யுமையா. அல்லேலூயா 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 ஆமென். நிச்சயமாகவே தேவன் நம்முடைய ஜெபத்தை நிச்சயம் கேட்பார். எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு அற்புதத்தை செய்தவர், அன்னாளின் விண்ணப்பத்தை கேட்டு அற்புதத்தை செய்தவர், 10 குஷ்டரோகிகளின் விண்ணப்பத்தை கேட்டு அற்புதத்தை செய்தவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார். அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அற்புதத்திற்காய் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். நிச்சயம் கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்வதை அந்நிய கண்களில் உங்கள் கண்களே காணும். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.